டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீரியஸாக படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக நம்ம அதிமன் அகாடமியில் வந்து குரூப் 2 ஏக்கான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் ஜிஎஸ் இது எல்லாமே புக்ஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் 3 hours டைம் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்கான பிடிஎஃப் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சருக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரிங்களா சார்? நான் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய குரூப் 2 ஏக்கான பேட்ச் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆப்பில் இது வந்து ஆன்லைனாக அக்சஸ் பண்ணுறவங்க, இல்லை சார் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்க்கு இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, 2 வழியிலையும் இருக்குது. ஓகே, சரிங்களா? ஏற்கனவே அடிஷனல் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்க்கானது, ஸ்கீம்க்கானது, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ஸ்கீம்ஸ் ரிலேட்டான டெஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அக்சஸ் பண்ணாதவங்க, இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான். இது வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டானது எல்லாமே ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் டெலிகிராமில் போயிட்டு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சருக்கையும் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். அதை செக் பண்ணிவிட்டு என்ன ஸ்கோர் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்கோர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாமல் இது உங்களோட டைமை மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மட்டும் எழுதுங்க. சரிங்களா? இந்த மார்க் உங்களை வந்து டிசைட் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸாம் டே அன்னைக்கு என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 hours உட்காந்து எழுதுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்க எழுதி பார்த்து எங்கெங்கே தப்பு விடுறோம், என்ன மாதிரியான தப்பு நடக்குது, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒழுங்காக படிக்காமல் தப்பு பண்ணுறோமா, இல்லை கவனமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், வேகமாக ஸ்டேட் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமா, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ 3 மணி நேரம் ப்ராப்பராக வந்து கான்சன்ட்ரேட்டாக உட்காந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டெடிக்கேட்டான ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகி உங்களுக்கு வரும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு வீடியோவை செக் பண்ணிக்கலாம். சரி, பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.